Hi friends. பிற மாநில வண்டிகளை நம்ம ஊரில் வாங்கி ஓட்டலாமா அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு. அதோட விளக்கமான வீடியோ தான் இது. அதாவது நம்ம ஊரில் யூஸ்டு கார்ஸ் வாங்கும்போது அதோட விலைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது எல்லா இடத்துலையும் இல்லைங்க. ஒரு சில டீலர்கள் நியாயமான விலையில் விற்பாங்க. அதாவது அவங்களோட பொருட்கள் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் ரேட்டும் கொஞ்சம் ஹையராக தான் விற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் தேவை இல்லையா. ஸோ மக்கள்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதுக்கு புது காரே போய் வாங்கிடலாம் போல், பழைய காரை இவ்வளோ விலை கொடுத்துன்றதுக்காக டெல்லி போன்ற மாநிலங்களில் அதாவது எம்ஹெச் இருக்குது, யூபி இருக்குது, இல்லை கேரளா இருக்குது, இங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கார்கள்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும்னு அங்கே வாங்க போவாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ அண்மையில் நடந்த டெல்லியில் ஒரு இஷ்யூ தான். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. அதனால் நீண்ட நாட்கள் ஒரு வாகனங்களை பயன்படுத்த முடியாது. அதாவது பெட்ரோல் கார்களுக்கு ஒரு 15 வருஷம், டீசல் கார்களுக்கு ஒரு 20 வருஷம், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டத்துலேயும் வேறுபாடுகள் இருக்குது. பெட்ரோல் கார்கள் 10 வருஷம் தான் பயன்படுத்த முடியும், டீசலுக்கு 15 வருஷம் பயன்படுத்தலாம்னு இதில் மேஜர் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட், அதாவது அந்த நாட்டை சேர்ந்தவங்க, அதாவது அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த ஊரில் அந்த கார்களை பயன்படுத்திட்டு சேல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஸ்கிராப் தான் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு பெட்ரோல் டீசல் கிடையாதுன்னு நிறைய அண்மையில் நியூஸ் வந்துச்சு. அதில் கவர்மெண்ட் எவ்வளோ தளர்வுகளும் கொடுத்துருந்தாலும் அவங்க அந்த கார்களை விற்க தான் செய்வாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த காரோட லாபம் கிடைக்கும். அதை விற்றுட்டு புது கார்களுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கார்களை நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இங்கேருந்து அங்கே போயிட்டு வாங்கிடலாமா, வாங்கினா நம்மளுக்கு கம்மியாக தானேப்பா கிடைக்கும். ஸோ இங்கே இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு இனோவா வாங்குகிறோம், இங்கே செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குகிறோம் அப்படின்ட்டா அது ஒரு 6 லட்சம் 7 லட்சம் சொல்கிறாங்கன்னா, அங்கே போய் நம்ம வாங்கும்போது அது ஒரு 4 லட்சத்துக்கே முடிஞ்சிருது, ஒரு 3.25 லட்சத்துக்கு அடித்து பேசி முடிச்சிடலாம்ப்பான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம மக்கள்லாம் ஃபோக்கஸோட டெல்லி இந்த மாதிரி ஸ்டேட்டில் போய் காரை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வாங்குறதுனால வரும் விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ டெல்லி நம்மளுக்கு தெரியாத ஊர், நம்மளுக்கு யாரும் ஆள் அங்கே இருக்காங்க, ஒரு சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க, பக்கத்தில் ஒரு சேல்ஸ் எல்லாம் நடக்குது, பழக்கப்பட்ட இடம்னா பிரச்சனையே இல்லை. இல்லைன்னா நீங்கள் காரை பற்றி நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அதாவது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சவனாக இருக்கணும். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டே ஏமாந்துருவாங்க சின்ன சின்ன விஷயத்தில். நீங்கள் வேணால் நம்பலனா பக்கத்தில் இருக்க லோக்கல் மெக்கானிக்கை கேட்டு பாருங்கள். ஸ்கேம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்பி நிறைய மெக்கானிக்ஸே ஏமாந்துருவாங்க. அவங்களோட அதாவது கஸ்டமர்ஸ்க்கே மாற்றி வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க. இதனால் வரைக்கும் அந்த கஸ்டமரோட முகத்தையே பார்க்காம தலையை குஞ்சிட்டு போகும். அவ்வளோ நல்லா நிறைய இருக்குது. ஸோ நம்ம தெரியாத ஆளுங்க அங்கே போய் மாட்டிக்கிட்டால் பெரிய பிரச்சனை ஆகும். இப்போ டெல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சென்னைக்கு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வர முதல் இடமே டெல்லி, மும்பையில் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹார்பர்லேருந்து நம்மளுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ வேறு ஊர்கள்லேருந்து வர பொருட்களை ஈஸியாக அங்கேருந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது டூப்ளிகேட் டம்மி அடிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஊர் இந்த டெல்லி, மும்பை எல்லாம். இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இங்கே வருதா இதே மாதிரி பண்ணணுமா. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பைக் வருது புதுசாக, அதே பைக் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் பண்ணுமா, இல்லை அந்த பைக்குக்கு ஏற்ற இப்போ மெட்டீரியல் இருக்குல்ல, ஸ்பேர் பார்ட்ஸ், அதெல்லாம் டூப்ளிகேட்டான ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுமா, இல்லை ஒரிஜினாலிட்டி இந்த ஓயில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் காப்பி வேணுமா, இது எல்லாமே அங்கேருந்து நம்மளுக்கு வரும். இது உங்களுக்கே நிறைய தெரியும். ஏன்னா நிறைய நண்பர்கள் ஷூ வாங்குவீங்க, வாட்ச் வாங்குவீங்க. அதாவது 10,000 ரூபாய்க்கு ஒரு செருப்பு இருக்கும், 10,000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே 1,500 ரூபாய்க்கே கிடைக்கும் சென்னையில். ஸோ ஃபஸ்ட் காப்பியாக நம்ம ஈஸியாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம போய் வாங்கும்போது நம்மளோட அந்த கார் மட்டும் எந்த அளவுக்கு ஜெனுனாக இருக்குன்ட்டு ஒரு டவுட்டை ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கணும். சரி, ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நம்ம போய் பார்த்து வாங்கிடலாம், நம்ம எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காரை நீங்கள் போய் செக் பண்ணுவீங்க. காரை நம்ம ஊரில் செக் பண்ணால் கூட நாளைக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் அக்கம் பக்கத்தில் போய் விசாரிச்சிடலாம். ஆனால் நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம அந்த காரை பார்க்குறது என்ன பண்ணுவோம், சும்மா ஷோகேஸ் மாதிரி பலன்னு பண்ணி வச்சுருப்பாங்க கட்டாயம். ஸோ நிறைய டீலர்கள் இருப்பாங்க. ஒரு சில டீலர்கள் அங்கேயும் தெளிவாக தான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம போகிற டீலருக்கு எந்த மாதிரி டீலர் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம ஃபஸ்ட்டு வண்டியை பார்ப்போம். வண்டியை பார்க்கும்போது அதோட இன்ஜின், ஆர்சி புக்கு எல்லாத்தையும் நம்ம தெளிவாக செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு இந்த வண்டி பிடிச்சிருக்கு, ஓட்டி பார்த்துட்டு இதை புக் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டா அந்த வண்டி தொகை ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்குறீங்க. உதாரணமாக ஒரு 4.5 லட்சத்துக்கோ 3.5 லட்சத்துக்கோ முடிக்கிறீங்க. இங்கே கொண்டுட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டு செலவு இருக்குது. சில டீலர்கள் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் செலவையும் சேர்த்து உள்ளே வச்சு விற்றுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொண்டுட்டு போகிறதெல்லாம் நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும், ஒரு சுமார் ஒரு 25,000 வரும், இல்லை ஒரு 40,000 வரும், 30,000 வரும்னு ஒரு தொகையை சொல்லிடுவாங்க. ஸோ அதோட அந்த வேல்யூவோட அந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஓசி. இதில் தான் நிறைய பேர் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 28ம் 30ம் மஸ்ட்டு, உங்களுக்கு கட்டாயம் இம்பார்ட்டன்ட். அதுவும் ஃபார்ம் 28லாம் ஒரு 2-3 காப்பி இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம ஆர்டிஓவில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கட்டாயம் யூஸ் ஆகும். இப்போ அந்த நாட்டில் இருக்க வண்டியை, அதாவது அந்த மாநிலத்தில் இருக்க வண்டியை நம்ம ஊரில் ஓட்டுறதுக்கு 12 மாதத்துக்குள்ளே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் டெல்லியில் இருக்க வண்டியை இங்கே ஓட்டும் போது உங்களை கண்டிப்பாக போலீஸ் கட்டாயம் பிடிச்சிருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தை பார்த்தாலே தெரிஞ்சில்ல, என்னப்பா நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனே கிடையாது, வேறு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கணும். இப்போ கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு ஒரு சில பேருக்கு அந்த பிஹெச் போன்ற விஷயங்கள் இருக்குது. அதாவது அவங்க வாகன எண்களில் பிஹெச் கொடுத்துருவாங்க. ஸோ
இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ ரீரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப கட்டாயமான விஷயம் அந்த வண்டிக்கு வந்து 28 ஃபார்ம் 28 30. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அந்த ஓனர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த வண்டியில் எதுவும் கேஸ் எதுவும் பண்ணியிருக்காரா, எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் தான் என்ஓசியே கொடுப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப நூதனமான முறையில் நிறைய விஷயங்கள் தவறுகள் நடந்துட்டுருக்கு. அதுவும் நம்மளுக்கு தெரியாத மாநிலம் வேறு. ஸோ எல்லாத்தையுமே தெரியவர பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம இன்ச் பை இன்ச் பையாக எல்லாத்தையுமே செக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அந்த ஓனர் வந்து அந்த வண்டி எப்படி வச்சுருந்தாரு, எந்த ஊருக்காரர், டெல்லியில் எந்த ஊரில் பயணிச்சுட்டு இருந்தார். ஏன்னா நம்மளோட சாலைகள் வேறு மாதிரி இருக்கும், டெல்லி போன்ற இடங்களில் சாலைகள் வேறு மாதிரி இருக்கும். நேரான வழிகள் இருந்துச்சா இல்லை குண்டு குழியான வழிகள் இருந்துச்சா அந்த ஏரியாவை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிடும். ஸோ அந்த காரோட அமைப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம கருதலாம். ஸோ இதெல்லாம் துல்லியமாக கிடைக்கணும். ஸோ அந்த ஓனர்களை முடிஞ்ச அளவுக்கு அவங்க எங்கே இருக்காங்க, என்ன டீட்டெயில் எதுவும் கிடச்சிருக்கான்னு பார்க்கணும். இல்லை அந்த டீலர் வந்து வெறும் புரோக்கரா, அதாவது அந்த ஓனரை வந்து காரை விட்டுட்டு கைமாற்றி விடுறாளா, இல்லை ஒரு வாங்கி விற்கிறாரா, என்னென்ன இஷ்யூன்றதை கிளியராக தெரிஞ்சுட்டு தான் நம்ம அந்த டீலர்கிட்டே போய் நாடணும். அப்படி அந்த கார்களை பார்த்த உடனே எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதில் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதில் வந்து இன்வாய்ஸ் இருக்கா, ஒரிஜினல் இன்வாய்ஸ். ஆமாங்க, இன்வாய்ஸ் ரொம்ப முக்கியம். அதை நான் பின்னாடி லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸு இது போன்ற ஃபார்ம் 28 30 எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு என்ஓசி எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஊர்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து இங்கே வரணும், தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டுக்கு வந்து டெல்லி மட்டுமானு கேட்டிங்கன்னா டெல்லி மட்டும் கிடையாதுங்க, எம்ஹெச் இருக்குது, அதுக்கப்புறம் யூபி இருக்குது. ஏன் நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டான பாண்டிச்சேரியில் வாங்கினீங்கனாலும் இது தான். இப்போ பாண்டிச்சேரினா நம்மளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, எல்லாமே மக்கள்கள்லாம் கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க. ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம பக்காவாக செக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி டெல்லியிலேருந்து வண்டி எடுக்கிறீங்க, அங்கே டிரான்ஸ்போர்ட்லேருந்து நம்ம வண்டி இங்கே வந்துடும். வந்தவுடனே அவங்க அந்த காசை முன்னாடியே வாங்கிட்டாலும் சரி, இல்லை இதுக்கு பிறகு தான் கொடுக்க போகிறாலும் சரி, அமௌண்ட்டை கொடுத்துட்டு வண்டி எடுத்துடும். இப்போ நம்ம வந்து ஆர்டிஓன்னு ஆடணும். அங்கே நம்மளுக்கு ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே நம்மளுக்கு என்ஓசி இங்கே வந்துடும் வச்சுக்கோங்க. நம்ம ஆர்டிஓ கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அங்கே தான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்களோட இன்வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டேக்ஸ் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே டேக்ஸ் அதிகமாக தான் இருக்கும் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த கார் இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் காரு அப்படின்னா அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 முதல் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் 40 லட்ச ரூபாய் கூடுன விலை உள்ள, அதாவது சொகுசு கார் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் இறக்கிடுவோம். டெல்லிக்கு தானே போகிறோம், அட சும்மாவா, காசு கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லப்பா, அந்த காரை போட்டு பக்காவை முடிச்சுட்டு போயிட்டு நம்ம ஊரில் கெத்தாக ஓட்டலாம், இது பயங்கரமாக இருக்கும்பா அந்த காரு அப்படின்ற லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா டேக்ஸ்க்கே செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டேக்ஸு, அதுக்கப்புறம் அந்த வண்டி வாங்கணும், அங்கேருந்து இங்கே வர டிரான்ஸ்போர்ட் செலவு, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே அலைஞ்சு தெரிஞ்சது, ரூம் போட்டது, தங்குனது, வச்சது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ஒரு கார் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்துடலான்னு கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கு என்ன வரும். இது வந்து எல்லாருக்குமே நடக்காட்டியும் ஒரு சில மக்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அங்கேருந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஜெனுனான டீலர் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் முக்கால்வாசி பேருக்கு ஜெனுனான டீலரும் தெரியாது, அங்கே புதுசாகவும் தெரியாது. இப்போ விளம்பரங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊரில் அதிகமாக இருக்குன்னு அங்கே போய் மாட்டிப்பாங்க. ஸோ இது மாதிரி வேற்று மாநிலங்கள் கார்களை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி தயவுசெய்து அந்த கார்களோட அதாவது ஃபுல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ மனுஷனை எப்படி நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், புதுசாக ஒரு ஊருக்கு போய்ட்டு ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம், அவர் என்ன பண்ணுவார், தண்ணியை போடுவாரா இல்லை வந்து வேலைக்கு ஒழுங்காக போகிறாரா, அவரோட சம்பளம் என்ன குடும்ப பின்னணின்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கல. அதே மாதிரி தான் ஒரு கார் வாங்கும் போதும். ஏன்னா காருன்றது ஒரு வீடு கட்டுற மாதிரிங்க, ஒரு புதுசான விஷயம். நம்ம ஒரு அடுத்தது கார் வாங்கிட்டோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஏன்னா எல்லாருமே கார் வாங்கணும்னு தான் நம்மளோட ஆசை. ஸோ அப்படியே கார் வாங்குற மக்கள்கள் எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேனே. அதுவும் இந்த சப்ஸ்கிரைபர் வந்து கரெக்டாக கேட்டார், பிற மாநில கார்களை வாங்கலாமா இல்லையான்ட்டு. நம்மளே அதை யோசிச்சுட்டு தான் இருந்தோம். இது வந்து மக்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஆர்டிஓவில் இந்த சார்ஜஸ்லாம் வாங்கிட்டு இந்த கார்களை நீங்கள் மாற்றினா தான் இங்கே வந்து ஓட்ட முடியும். இல்லைனா உங்கள் கார் மட்டும் தனியாக இருக்குது நம்பர் பிளேட்டுன்னு சொல்லிட்டு அங்கங்கே போலீஸ்கள் உங்களை பிடிப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஃபைன்களை நீங்கள் செலவு பண்ண வேண்டிடும். இதுக்கு முன்னாடி அந்த டெல்லியில் வச்சிருந்தவரோ இல்லை வந்து எம்ஹெச்ல வச்சிருந்தவரோ யூபியில் வச்சிருந்தவரோ வேற எங்கேயாச்சும் வச்சிருந்தவரோ அந்த ஸ்டேட்காரரு வேற எதுவும் தப்பான விஷயங்களை இந்த கார் மூலியமாக கடத்தல்களோ இல்லை அவர் மேலே எதுவும் கேஸ் இருந்துச்சுனாலோ அதை நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் முடியாமல் இந்த வண்டியை சேல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சில பேர் லோனில் வாங்கியிருப்பாங்க, லோன் கட்டாமல் என்ஓசி தர போகிறது இல்லை, அது உண்மை தான். அதுலேயும் தில்லுமுள்ளு. இப்போ தில்லுமுள்ளுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எது வேணாலும் பண்ணலாம், ஒருத்தரோட ஃபோட்டோவை மாற்றலாம், வீடியோவை மாற்றலாம், எல்லா விஷயங்களையும் ஸ்கேம் அதிகமாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நிறைய ஸ்கேம்ஸுக்கு ஃபோன் வர்ற ஒரே இடம் யார் பேசுகிறாங்கன்னு நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நான் அந்த பேரை சொல்ல முடியாது, ஏன்னா இது பொதுத்தளம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கேம்லேயும் நீங்கள் அதிகபட்சமாக ஏமாறுறதோ இல்லை நிறைய வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுலையும் யார் ஏமாத்துவா, ஓடிபி யார் கேட்குறா,
அதே மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? ஸோ நீங்கள் வண்டிகளை எங்கே எடுக்க போகிறீங்க? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அந்த ஊரில் போய் நம்ம வண்டி வாங்கணுமான்னு ரொம்ப சூதானமாக வாங்கணுங்க. இதுக்கு நம்ம அறிமுகாமையில் இருக்க நல்ல ஒரு தெளிவான ஒரு டீலர் நம்ம பார்த்துட்டோம்னா 5-10 கூட வாங்கிப்பாங்க. கொடுத்துட்டாலும் நாளைக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்னப்பா வண்டி கொடுத்துருங்க இந்த மாதிரி பிரச்சனை கேட்டால் அவங்களே உங்கள் மூஞ்சை வந்து முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வேற்று மாநில வண்டிகளை வாங்கி இங்கே பயணம் செஞ்சு உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கேப்பர் மேப்பரே இல்லாத ஆள் இல்லாத ஆளாக போயிடுவீங்க. ஸோ அதனால் பிற மாநிலங்கள் வண்டிகளை வாங்குறது என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா அது வந்து சரியான முடிவு கிடையாது. நீங்கள் வண்டி வாகனத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவராக இருக்கும் தருவாயில், இல்லை உங்கள் சொந்தக்காரங்க இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு இடத்த நீங்கள் நாடி பிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல கட்டாயம் நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது, ஆள்லாம் இருக்குது, அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டும் பிரச்சனை கிடையாது, நல்ல டீலரும் கிடச்சிருவார், தெளிவான வண்டியும் கிடச்சிடும். இந்த ஆர்டிஓவில் வந்து என்ஓசியை வச்சு க்ளீனாக நீங்கள் ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பீங்க. நம்ம ஊரில் தான் எஃப்சி பண்ணிவிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாமே. ஆனால் இன்னொரு விஷயம், எஃப்சி பண்ணி எத்தனை வருஷம் போடலாம் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அதாவது பழைய வண்டி வாகனங்களை வந்து ஸ்கிராப் திட்டங்கள் தமிழ்நாடு அரசு இன்னும் முழுவர ஜிஓ பாஸ் பண்ணாட்டியும் கூடிய விரைவில் பாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கணிப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எலெக்ஷனுக்கு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க இருப்பதா என்னோட சிந்தனையிலிருந்து தோணுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் பிற மாநில வண்டிகளை வாங்கலாம், தொடர்ந்து பயணிப்போம். ஸோ இந்த மாதிரி யூஸ்டு கார் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, இல்லை புது கார்கள் போன்ற விஷயமா இருந்தாலும் சரி, ஈவி சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சதை கட்டாயம் உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் ஷேர் பண்ணோம். பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தெளிவாக விரிவாக கேள்விகளை கேட்டுட்டு வரீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸின் வழிவாக அடுத்த வீடியோ உருவாக்குறதுக்கும் எனக்கு எளிதாகவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்ச ஒரு சந்தோஷம் எனக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களின் ஒரு ஆளாக யூடியூப் சேனலை உங்களை மட்டுமே நம்பி ஆரம்பித்த இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதின் விளைவாக இன்னும் நிறைய வீடியோக்களை போடுறதுக்கு எனக்கு உந்துதலாக இருக்குன்றது என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.